4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இப்போ இருக்கிற அந்த ருபீஸ் சிம்பிள் வந்து அந்த ஹிந்தியில் மேலே கோடு போட்ட மாதிரி ரா மாதிரி இருக்கும். தமிழில் ராவை பாதி ரா கட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அந்த சிம்பிள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து டிசைன் பண்ணுறாரு. அது ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதை தான் ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இன்னையிலேருந்து நேற்றுலேருந்து அந்த கெசட் போயிட்டுருக்கு, அந்த விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இந்த விவாதங்களும் இப்போ இருக்கக்கூடிய தேசியவாதம், இந்த பிரச்சனை, சதர்ன் நார்த்து, இந்த கிளாஷஸோடு சேர்த்து தான் இந்த கெசட்டோட இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க. அப்போ அது வந்து தமிழ்நாட்டு அளவில் புழக்க அளவில் வந்து எந்த அளவுக்கு பயன்படுன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா ஆர்பிஐக்கு கீழே தான் வந்து வரணும், தனியான நோட்டெல்லாம் அடிக்க போகிறதில்ல. அளவில் வந்து சட்ட ரீதியாக அது பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு அதோட அஃபிஷியல்ஸ் எந்த இதுன்னு தெரியல. அப்போ அந்த வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த விவாதங்கள் இருக்குல்ல, அந்த மும்மொழி கொள்கையா, இருமொழி கொள்கையா, சனாதனமா, ஃபாசிசமா, இந்த சூழலில் தமிழ்நாடாக இருக்குமா, இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. இந்தியாவாக இருக்குமா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸில் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட், இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் ரூவை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாகணும் ஒரு கேள்வி இருக்குது. அது சட்ட ரீதியாக அது இருக்குமான்னு எனக்கும் தெரியல.